தன்னை ஒப்பு கொடுத்து மறுபடியும் புதுப்பிச்சு அவர் மேல சபையை கட்டி தேவன் இன்னைக்கு எத்தனை தேசங்களில் தேவராஜ்ய கட்டப்பட்டிருக்கு. தேவ ஜனமே தேவப்படல. உங்க இறுதியும் முழு இறுதியத்தோட முழு ஆன்மாவோட அவரை பின்பற்றுதான்னு கவனிங்க. அதுக்கப்புறம் 2வது ஜெபத்தை கேளுங்கன்னு சொல்லி தாவீது கெஞ்சுறாரு. என் ஜெபத்தை கேளுங்க, நான் முழு இறுதியத்தோடு கூப்பிடுறேன், என் ஜெபத்துக்கு பதில் கொடுங்க. 3வது சொல்றாரு, உன்னோட பிரமாணங்களை கை கொள்வேன். உன்னோட பிரமாணங்களை கை கொள்ளணுங்க. அவரோட பிரமாணங்கள்ல தேவனுடைய பிரமாணங்களை கை கொள்ளணும். சும்மா அவரை முழு இறுதியத்தோடு கூப்பிடுறேன், முழு இறுதியத்தோட தொழுது கொள்றது மாத்திரம் இல்ல, அவரை கூப்பிடுறேன்னா அவருடைய பிரமாணங்களை கை கொள்ள வேண்டும். அவருடைய வேலையை சரியா செய்யணும். அவருடைய பிள்ளைகள் சரியான உத்தமமான பரிசுத்தமான வாழ்க்கை வேண்டும். அதுதான் முழு இறுதியும். எஜமான் எப்படியோ வேலைக்காரன் அப்படி இருக்கணும், அப்பா எப்படியோ பிள்ளை அப்படி இருக்கணும். இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு உடஞ்சு போறது, சின்ன சின்ன விஷயத்துக்கு சோர்ந்து போறதெல்லாம் இருக்கக்கூடாது. தேவ ஜனங்க தேவ பிள்ளைகள் பாருங்க, அடுத்து பாருங்க, உம்மை நோக்கி கூப்பிடுவேன், என்னை ரட்சியும், அப்பொழுது உங்களுடைய சாட்சிகளை கை கொள்வேன். பாருங்க, நோக்கி கூப்பிடுவேன், எனக்கு ரட்சிங்க. தாவீதுடைய ஜெபம் ரட்சிங்க, ஒரு சாட்சியை காத்துக்கொள்வேன். சாட்சி காத்துக்கொள்ள முடியுதான்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. சாட்சி காத்துக்கொள்ளவே முடிய மாட்டேங்குது. சாட்சியை கை கொள்கிறவங்க இன்னைக்கு இல்லவே இல்லை. தேவன் செய்த நன்மையை, தேவன் செய்த கிருபையை இன்னைக்கு மறந்தவனுக்கு நிறைய பார்க்குறீங்க. தயவுசெய்து சொல்லுகிறேன், சாட்சியை கை கொள்ளணும், தேவன் ரட்சிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்து 3ஆம் வசனம் பாருங்க, அதிகாலையிலே நான் எழுந்து சத்தமிட்டு உம்மை வசனத்தினால் காத்திருப்பேன். வசனத்துக்கு காத்திருப்பாரா தாவீது? அதிகாலை நான் எழுந்து சத்தமிட்டு உம்முடைய வசனத்துக்கு காத்திருப்பேன். அவரோட முழு இறுதியத்தோடு கூப்பிடுறவங்க அதிகாலை எழுந்து வசனத்துக்காய் காத்திருப்பாங்களாம். நீங்க வசனத்துக்காய் காத்திருக்கல என்ன அர்த்தங்க? உங்க இருதயம் வசனத்தினால் நிறையல, தேவனுடைய அன்பில் நிறையல, ஏதோ காரியத்தில் நிறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்ப தாவீது சொல்ற, இப்ப முழு இறுதியத்தோட அதிகாலையில நான் எழுந்து சத்தமிடுறாரு, உங்களோட வசனத்தை நான் காத்திருப்பேன். தாவீது சத்தமிட்டு ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லாம வசனத்துக்காய் காத்திருக்கிறாரு. நான் அதுல பாருங்க, உங்களோட வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமத்திலே முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். வசனத்தை தியானிக்க இந்த கண்கள் விழித்திருக்குமா? அது எப்படிப்பட்ட கனெக்டிவிட்டி? ஆண்டவர் மேல ஒரு கனெக்டிவிட்டி, அப்படியே கர்த்தர் மேல ஒரு கனெக்டிவிட்டி, ஆண்டவர் மேல ஒரு கனெக்டிவிட்டி, தெய்வத்து மேல ஒரு கனெக்டிவிட்டி, சர்வல தேவன் மேல ஒரு கனெக்டிவிட்டி, அவர் மேல ஒரு கனெக்டிவிட்டி. இந்த கண்கள் விழித்துக் கொள்ளுமா? இந்த கண்கள் எதுக்காக விழிக்குதுன்னு பாருங்க. இன்னைக்கு கண்கள் எதுக்காக விழிக்குதுன்னு கவனிங்க. ஆனா தாவீதுடைய கண்கள் எதுக்கு விழிச்சதுன்னா, வசனத்தை தியானிக்க, வசனத்தின் மேல ஒரு வாஞ்ச தாவீதுக்கு. கர்த்தரை கை கொள்றவங்க வசனத்தை தியானிக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க, உம்முடைய கிருபையின்படி என் சத்தத்தை கேளும் கர்த்தாவே,